என்ன சாப்பிடலாம்? எனக்கு பசிக்கல. ஏய், நீ பசிக்குதுன்னு சொன்னதுனால தானடி வந்தோம். இப்ப பசிக்கலன்ற? நான் நம்ம மட்டும் வருவோம்னு நினைச்சேன். நீ இந்த நெட்டப்போக்கெல்லாம் கூட்டிட்டு வருவோன்னு எனக்கு என்ன தெரியும்? ஏய், நீங்க பக்கத்துலயே இருக்க. நான் அங்கேருந்து வர வேணாமா? அதான் அவனை டிராப் பண்ண சொன்னேன். டிராப் பண்ண வந்தவங்க டிரைவர் வேலையை மட்டும் வந்து பார்த்துட்டு போகணும். சாப்பாடுனதும் ஏன்னு நாக்க தொங்க போட்டு வந்து உக்காந்துட்டு இருக்க கூடாது. பாத்தியா இதுக்கு தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். அப்படியே நாங்க தான் வெத்தலை பாக்கு வச்சு உங்களை அழைச்சோம் பாரு. வந்து உக்காந்துட்டு பேச்சு. இந்த பாரு, ஏய், நான் கொலை பசியில இருக்கேன். இப்ப 2 பேரும் இப்படி சண்டை போட்டே இருக்க போறீங்களா இல்ல நான் கிளம்பட்டுமா? ஏய், சரி சரி ம், ம். சாப்பிடலாம். சாப்பிடலாம். அப்ப ஆர்டர் பண்ணுங்க. 2 சீஸ் பீட்சா. அண்ணா 2 கார்ன் சாண்ட்விச். அவளுக்கு ஸ்கூல் டைம்ல இருந்தே கார்ன் சாண்ட்விச் தான் பிடிக்கும். அது கூட தெரியல, இதுல ஃப்ரெண்ட் தான். ஹலோ, நீங்க பழைய ஃப்ரெண்டு. நாங்க தான் இப்ப ட்ரெண்டு. காலேஜ்ல இருந்து அவ பீட்சா தான் விரும்பி சாப்பிடுவா. பாப்போமா? பாப்போம். இப்ப சொல்லு நிக்கிலா, உனக்கு எந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும்னு? எனக்கு ரெண்டுமே ஆவரேஜா தான் பிடிக்கும். அப்ப எது பிடிக்காதுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லு. சொல்லு. இந்த பீஸா தான் பிடிக்காது, நான் மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லு. பேக் பெஞ்ச் மெமரிஸ்லாம் மறந்துட்டியா? ஒரு பீட்சாக்காக நம்ம எவ்வளவு அடிச்சுப்போம் சொல்லு. ஃபர்ஸ்ட் பெஞ்ச் மெமரிஸ்லாம் நீ மறந்துட்டியா? உனக்காக ஆசையா வீட்ல இருந்து சாண்ட்விச்லாம் பண்ணி கொண்டு வருவேனே. சொல்லு நிக்கிலா, அதெல்லாம் உனக்கு ஞாபகமே இல்லையா? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே. நீங்க 2 பேரும் எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அப்போ அப்போ அவ்வளவுதானா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்? போதும், நிறுத்துங்க. இப்ப நான் 2த்தையுமே சாப்பிடணும், அதானே? இம்சைங்களா? சாப்பிட்டு தொலைக்கிறேன். ச்சே. போதுமா? சந்தோஷமா? வண்டியே ஓட்ட தெரியாம வண்டி எடுத்துட்டு வந்துருவீங்களா? கண்ணெல்லாம் எங்கடா வச்சிருக்கீங்க? இல்ல மேடம், விட்டுருங்க மேடம். தெரியாம நினைச்சு மேடம். என்ன மேடம் மரியாதை கெட்டு போயிடும். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? என்ன பண்றேன் பாரு. ஐயோ, அவனே. ஹலோ. ஹலோ, ஏய், இங்க 4th கிளாஸ்ல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுடா. உடனே கிளம்பி வா. என்கிட்ட தானே ஃபர்ஸ்ட் சொன்னேன். அடிச்சி வா. ஹலோ. சொல்டி. 4th கிளாஸ்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடி. உடனே வா. சரி வரேன். நீ அவனை கூப்பிடல. இங்க பாரு, அவனெல்லாம் கூப்பிடாத. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நானே உனக்கு சால்வ் பண்ணி கொடுக்குறேன், சரியா? சரி, மூடிட்டு வா. ஏய், இவனை கூப்பிடாதன்னு சொன்னேன். எதுக்குடி இவனை வர சொன்னேன்? நானே வந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்றேன்னு சொன்னனா இல்லையா? பிரச்சனை தீத்துக்கிற மூஞ்ச பாரு. இவளெல்லாம் ஏண்டி கூப்பிட்ட? என்னடா நடக்குது? ஏய், இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா ஃபர்ஸ்ட்? அத கேளுங்கடா. ஐயோ, இவன் வாங்கி கொடுத்த செப்பல் தானே இது. இத போட்டுட்டு வந்து உன்னை தண்ணி லாரி ஏத்தாம 2 வீலர் ஏத்துச்சேன்னு சந்தோஷப்படு. ஆமா, இவ பெரிய இவ வந்துட்டா. அவ வாங்கி கொடுத்த சுடிதார் தானே இது. அதான் உனக்கு இந்த நிலைமை. ஏய், என்ன பிரச்சனைன்னு முதல்ல கேட்டு சால்வ் பண்ணுங்கடா. இது வேறயா? இங்க பாரு, இவன் கூட என்னைக்கு நீ சேர்றத விடுறியோ அப்பதான் உன் பிரச்சனை எல்லாம் சரியாகும். இல்லன்னா பிரச்சனைக்கு மேல பிரச்சனை உனக்கு வந்துட்டே தான் இருக்கும். நீ எல்லாம் அத பேசாத. ஏழ்ற நீயே ஒரு ஏழ்ற. ஏய், இப்போ சரி, இப்போ இவன் என்னடா பண்ணலாம்? இங்க பாரு, இவனை கூட மன்னிச்சிடலாம். ஆனா இவனால நான் மன்னிக்கவே மாட்டேன். எம்மனோட கடைசி தங்கச்சி மாதிரி இருந்துட்டு நீ எல்லாம் என்ன பத்தி பேசுறியா? தேவையில்லாம என்கிட்ட சண்டை வச்சுக்காத. ஓ, நான் எவனோட கடைசி தங்கச்சினா நீ எமனே நீதான்டா. ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுக்கு பக்கத்துல எல்லாம் பிரச்சனை ஆயிடும். நான் ஏதோ இவ காலேஜ் ஃப்ரெண்ட் பாக்குறேன். நீ ரொம்ப ஓவரா போற. ரேஞ்சர், லிஃப்ட் கொடுங்க. தேவையில்லாம சண்டைக்கு நீ வராத தான் பாத்துக்க. என்கிட்ட தேவையில்லாம சண்டைக்கு வந்துட்டு உன்னை இருக்க. ஏன் முதல்ல பிரச்சனை சால்வ் உனக்கு பண்ணிட்டா? என்னடா பிரச்சனை? நீ என்கிட்டயே பிரச்சனை பண்ணிட்டு நீ இருக்க. நிறுத்திட்டு வந்திருக்கியா? நீ அதான் நான் இருக்கேன்ல. உனக்கு முன்னாடில இருந்தே நான் இருக்கேன்ல. பாத்தியா? முன்னால அவ போயிட்டா. முன்னால தான்டா அவ போயிட்டா. தேவையில்லாம ஃப்ரெண்ட் சண்டைக்கு என்கிட்ட வராத. பிரிக்க பாக்குறியா? சண்டைக்கு நீ வர. சண்டைக்கு வர. பாத்துக்க. நிக்கிலா, நிக்கிலா. உன்னாலதான். உன்னால தான்டா. நானும் சிவா இன்னைக்கு போய் முடிச்சிடுறோமா? நான் பாத்துக்கிறேன். ஓகே. ஹாய். நான் கூப்பிடுறேன் திருப்பி. என்னடா? எனக்கு ஒரு ஹெல்ப். சொல்லு. உனக்கு ரெஸ்யூம் ரெடி பண்ண தெரியுமா? அதெல்லாம் யாரா ரெடி பண்ணிருப்பா? காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே? அதெல்லாம் பண்ணா மாட்டிப்பாங்க முண்டம். அப்படியா? எனக்கு தெரியாதே. மகிமா வேணா நல்லா ரெஸ்யூமே ரெடி பண்ணுவா. அவள்கிட்ட வேணா கேட்கலாமா? அவள்கிட்ட எல்லாம் கேட்க முடியாது. சீனா போடாதடா. உன் அரகுற ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி கொடுக்கறத வச்சு மாட்டிக்காத. அதுக்கு தான் சொல்றேன். அப்படின்னு ஒண்ணு பண்ணலாம். நீ கால் பண்ணி கெத்தா கேளு. நீயா கேட்ட மாதிரி இருக்கணும், நானா கேட்ட மாதிரி இருக்க கூடாது. கேக்குறியா? உங்க கூட ஆனா ரோதனையா போச்சுடா. செக். ஹலோ, சொல்லுடி.
ஏய் சிவாக்கு ஒரு ரெஸ்யூமே ரெடி பண்ணுமாண்டி, பண்ணி தெரியா? ஏன் அவன் வாய் இன்னைக்கு உனக்கு வாடகை கொடுத்துருக்கானா? ம். அவனுக்கு வேணும் அவனையே கேட்க சொல்லு. இந்தா. ரெஸ்யூம் ரெடி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். ஓ இப்ப மட்டும் எப்படா இவ்ளோ மரியாதையா பேசுற? எப்பயுமே இப்படி மரியாதையா பேச கத்துக்கோ, புரியுதா? சரி ஏதோ போனா போது, உன் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பு, ரெஸ்யூம் பண்ணி தரேன். வை போன. ரொம்ப கெத்தா பேசுனடா சிவா. இது நமக்குள்ளேயே இருக்கட்டும். ம்